அவர்களை பார்த்து தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் கட்டுமானங்களை இடித்து அப்புறப்படுத்தக்கூடாது என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். சில தினங்களுக்கு முன்பு மாநகராட்சி அலுவலகம் மூலமாக எங்களுக்கு தகவல் சட்டத்திலே ஒரு தகவல் வந்தது. தூத்துக்குடி மாநகராட்சி மதுரா கோட்ஸ் அரசு நிலத்தை இடிப்பதற்கு கட்டுமானங்களை அப்புறப்படுத்துவதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த நிலத்தை தூத்துக்குடி வேலவன் ஹைபர் மார்க்கெட் என்ற ஒரு பிரைவேட் நிறுவனம் போலி பத்திரம் ஒன்றை தயார் செய்து மதுரா கோட்ஸினுடைய அனைத்து கட்டுமானங்களையும் இடித்து அப்புறப்படுத்திவிட்டது. இது கடந்த திமுக ஆட்சியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த வேலை நடைபெற்று வருகிறது. இப்போது புதியதாக தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இந்த புதிய ஆட்சியிலும் மீண்டும் அந்த பணி தொடங்குகிறது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் நிலம் மீட்பு இயக்கத்தினுடைய போராட்ட குழுவினுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அரசுக்கு சொந்தமான மாநகராட்சி ஆவணத்திலே சர்க்கார் புறம்போக்கு என்று உள்ள அந்த நிலத்தை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும். அங்கிருந்து வேலவன் ஹைபர் மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை அப்புறப்படுத்த வேண்டும். தொடர்ச்சியாக இதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து மனு அளிக்கிறோம். இதற்கு முன்பு ஏற்கனவே இன்னொரு ஏரியாவும் இதே மாதிரி வேலவன் ஹைப்பர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது எந்த இடம்? அது தூத்துக்குடி பாலவிநாயகர் கோவிலில் உள்ள ஆபடையார்புரம் என்று 1 ஏக்கர் 16 சென்ட் நிலம் சர்க்கார் புஞ்சை என்று உள்ளது. அந்த இடத்திலே அரசு பாத்ரூம் இருக்கு. அப்படி இருந்தும் அந்த பாலவிநாயகர் கோவில் ஆபடையார்புரத்தில் உள்ள இடத்தை திரு மைக்கேல் என்ற ஒரு மிகப்பெரிய வேலவன் ஹைவர் மார்க்கெட்டுடைய பினாமி கும்பல் அங்கு உள்ள பொதுமக்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை அப்புறப்படுத்தி அந்த நிலத்தை மோசடியாக அபகரிக்கிறார்கள். அவர்கள் மீது தூத்துக்குடி நார்த் காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கும் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. எனவே தூத்துக்குடியில் உள்ள அனைத்து மாநகராட்சி இடங்களையும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் கையகப்படுத்த வேண்டும். அந்த நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் தூத்துக்குடி சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டமைப்பு போராடி வருகிறோம். எங்கள் போராட்டம் நிச்சயமாக நிறைவேறும். அல்லது நாங்கள் சென்னை மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவிட வேண்டுகிறோம்.